அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 4 கற்கண்டு வேற்றுமை அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ வேற்றுமை அப்படின்னாவே பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன சொல்கிறோம் வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இப்போ முதல் வேற்றுமையை என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமை. இப்போ இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவு ஐ. இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இப்போ மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆளான் ஒடு ஓடு. மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் என்னென்ன அப்படின்னா ஆளான் ஒடு ஓடு. ஆளான் ஒடு ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஆகும். ஆளான் ஆகியவை கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருளில் வரும். ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும். அடுத்து எடுத்துக்காட்டு: தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இப்போ நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கூ என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருளில் எந்த வேற்றுமை வரும்? நான்காம் வேற்றுமை. அடுத்தது பாருங்க, ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபு இல், இன் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்ல வரும். நீங்கள் பாருங்க, தலையின் இழிந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆகிய ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருள்ல வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு: ராமனது வில், நண்பனது கை. ஆது, ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. அடுத்தது இப்போ நாம் பார்க்க போகிறது ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபு எது அப்படின்னா கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் ஏழாம் வேற்றுமைக்கு உண்டு. இப்போ பாருங்க, இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெறும். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெறும். எடுத்துக்காட்டு: எங்கள் ஊரின்கண் மழை பெய்தது, எங்கள் ஊரில் மழை பெய்தது. இரவின்கண் மழை பெய்தது, எங்கள் ஊரில் மழை பெய்தது. இரவுல மழை பெய்தது. சொற்றொடரில் கண் அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெற்று வந்துள்ளது. இப்போ பாருங்க, தெரிந்து தெளிவோம். இல் என்னும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், உண்டு நீங்கள் ஆகிய பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். இல் அப்படிங்கிற உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் வரும், ஏழாம் வேற்றுமையிலும் வரும். நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் நாம் என்ன பண்ணோம்? கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, எட்டாம் வேற்றுமை. அடுத்து நாம் பார்க்கிற பாடப்பகுதி என்ன? எட்டாம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும். எட்டாம் வேற்றுமை விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழிவேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு, எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது.
பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை ஆகும். விழிப்பொருள்ல வருவது எந்த வேற்றுமை? எட்டாம் வேற்றுமை. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கின்றோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே ஒரு உருபானது கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது என்ன வேற்றுமை? எட்டாம் வேற்றுமை. கண்ணாவா கிளியே பேசு அப்படின்னும் எட்டாம் வேற்றுமைக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ என்ன மாணவர்களே, இப்போ நாம் நடத்திய வேற்றுமை அப்படிங்கிற பாடப்பகுதியில் முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகிய 8 வேற்றுமை பாடப்பகுதிகளை பார்த்தோம். இப்பாடம் நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.